கருணாநிதிக்கு சொந்தமானது தெரியுமா? இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு பாகம் பிரிக்கப்பட்டது. முரசொலியலோ லேண்டு எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. கோடம்பாக்கத்துல அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல அந்த இடம் எவ்வளோ பெரிய இடம். அதை பிரித்து இன்னைக்கு அந்த அந்த கட்டடத்தோட முழு உரிமையாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரியுமா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வேறுபாடு இல்லைங்களா? எம்ஜிஆர் எல்லாத்தையும் ஊருக்கு எழுதி கொடுத்தாரு. ஜானகி அம்மையார் கட்சிக்கே கொடுத்தாரு. கட்சிக்கு கொடுக்குறாங்க, பதவியை கொடுக்குறாங்க, கட்டடத்தை கொடுக்குறாங்க, கட்சி ஆஃபீஸ் கொடுக்குறாங்க. செல்வி ஜெயலலிதா தனிப்பட்ட அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் வந்து இப்போ அருங்காட்சியகம் மாற்றப்பட போகிறது இல்லைங்களா? இங்க எடுத்து பாருங்க, திமுகல உங்க கட்சியில் என்ன நடக்குது? முரசொலி என்ற பத்திரிகை தொடங்கி அந்த பத்திரிகையை கட்சிக்கு வித்தவருப்பா கருணாநிதி. இது வரலாறு. அந்த டைட்டில் இருக்குல்ல, அது கட்சிக்கு வித்தாரு. கட்டடம், முரசொலி கட்டடம் இன்றும் குடும்ப சொத்து. கட்சி பத்திரிகை தானே அது.